அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்கின்றார். அவருடைய கித்தாபில் பகிர்கின்றார். என்னவென்றால், ஒரு முறை அவர் வியாபார கூட்டத்தில் பயணம் செய்கின்ற பொழுது காட்டு அரபிகள் மூலமாக அவருடைய அந்த வியாபார குழு கொள்ளையடிக்கப்படுகின்றது. அப்பொழுது அந்த கொள்ளை படையினர் அந்த வியாபார குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஜாமான்களையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய தலைவரிடம் செல்கின்றார்கள். அந்த வியாபார குழுவிடம் பிடிக்கப்பட்ட அத்தகைய மனிதர்களோடு அந்த கொள்ளையர்கள் அத்தகைய பொருள்களை எல்லாம் கொண்டு போய் தலைவரிடம் ஒப்படைக்கின்றனர். அப்பொழுது அந்த வியாபார குழுவில் வியாபார சரக்குகளில் இருக்கக்கூடிய ஒரு பையை எடுத்து அதில் சில இனிப்புகளும் சில முந்திரி வகைகளும் அதிலே இருந்தது. உடனே அதை எடுத்து தன்னுடைய தலைவருக்கு அதை அன்பளிப்பாக அவர்கள் அதை கொடுக்கின்றார்கள். உடனே அந்த தலைவர் அதை கூறுகின்றார், அனசாஎம், நான் நோன்பு வைத்திருக்கின்றேன், அதனால் இத்தகைய இனிப்பையும் இத்தகைய முந்திரிகளை நான் சாப்பிட மாட்டேன் என்பதாக அவர் பதிலளிக்கின்றார். உடனே இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆச்சரியப்பட்டு உடனே அவரிடம் கேட்கின்றார், நீங்கள் கொள்ளையர்களாக இருக்கின்றீர்கள், வியாபார குழுவை கொள்ளையடித்தீர்கள், அதில் இருக்கக்கூடிய பொருள்களை அநியாயமாக நீங்கள் அபகரித்தீர்கள், உயிர்களை கொண்டீர்கள், ஆனால் நீ என்னவோ நோன்பு வைத்திருக்கின்றாயே என்பதாக இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்கின்றார்கள். உடனே அவர் சொல்கின்றார், அன அஜ்அல் லிசுல்ஹி மௌதிஅன், நான் திருந்துவதற்கு ஒரு வழியை நான் வைத்திருப்பேன் என்பதாக அவர் கூறுகின்றார். அவர் மிகப்பெரிய கொள்ளையக்காரர்களுடைய தலைவராக இருந்தாலும், பல உயிர்களை கொல்பவராக இருந்தாலும், அநியாயமாக பொருள்களை திருடுபவராக இருந்தாலும் அவர் சொல்கின்ற வார்த்தையை கவனியுங்கள், நான் திருந்துவதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்பதாக அவர் இப்னு குதாமாவிடம் கூறினார். பல நாட்கள் கழிகின்றது. உடனே அந்த இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவரை தவாஃப் செய்பவராக மக்காவில் காண்கின்றார். அன்ததாக்க ரஜுல், நீ அந்த மனிதரா என்பதாக அவர் கேட்கின்றார்கள். அதற்கு அவர் சொல்கின்றார், அந்த நோன்பு பல்லக பி ஹாதல் மகாம், இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்து சேர்த்து விட்டது என்பதாக அவர் பதிலளிக்கின்றார். ஆக யார் எப்படி மாறுவார், அல்லாஹ்வின் பக்கம் யார் எப்பொழுது திரும்புவார் என்பது யாருக்குமே தெரியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. அது மறைவான ஞானங்களில் ஒன்றாக இருக்கின்றது. நேர்வழியை வழங்கக்கூடியவன் அல்லாஹ்வாக இருந்து கொண்டிருக்கின்றான், மனிதர்களாக இல்லை. இப்பொழுது ஒருவர் நோன்பு வைக்கின்றார், ஆனால் தொழுகை சரியான முறையில் அவள் தொழுவதில்லை. பெண்களாக இருந்தால் நோன்பு வைக்கின்றார்கள், ஹிஜாபை சரியான முறையில் மேற்கொள்பவர்களாக இல்லை. நோன்பு வைப்பவர்களாக இருக்கின்றார், தவறான விஷயங்களில் செய்பவர்களாக இருக்கின்றார். ஆக அவரை நாம் குத்தி காட்டாமல், அவரை நீ தவறான ஆளாச்சே, நீ எப்படி நோன்பு வைக்க முடியும், நீ எப்படி நோன்பு வைக்கின்றாய், இது மாதிரி எல்லாம் கேட்காமல் அவரை நல்ல வழியின் பக்கம் நாம் தூண்ட வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டுமே தவிர அவரை நாம் குறை கூறக்கூடாது என்பதை இதன் மூலமாக நமக்கு தெரிகின்றது. அடுத்த நேரம் அவர் எப்படி நல்லவராக மாறுவார், மக்களுக்கு எந்த அளவில் அவர் நன்மை புரிபவராக மாறுவார் என்பது முழுக்க அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது. ஆக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த நோன்பு வைப்பதன் மூலமாக நம்மளுடைய தீமைகள் என்னென்ன இருக்கின்றது என்பதை ஆராய்ந்து நமக்கு நாமே மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு இடமாக இந்த நோன்பை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வாய்ப்பை அருள் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.